அந்த பாத்ரூம்ல ஒரு வசனம் பார்த்தேன், ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. அங்கேயும் நீங்க பூஜை போட்டு சாமி கும்பிட்டுருக்கீங்க. அது யாரு, அது என்ன சாமின்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அது சுவாமியோட திருவாசகம் தான். அது நல்ல விஷயம்தான். அது புரிந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அதை பத்தி நீங்க உணர்ந்தீங்கன்னா அது தெரியும். அதை பத்தி சொல்றதுக்கு உத்தரவு இல்லை. கைலாய வாதியத்திலே இருக்கக்கூடிய நாதமானது தாரை என்று சொல்லப்படுகின்ற தாரை நாதமானது இசைக்கப்படுகின்றது. பிரம்மனுக்கே உரித்த தாளமான பிரம்ம தாளம் இப்பொழுது இசைக்கப்படுகின்றது. சிவபெருமானுக்கு பிடித்தமான உடுக்கையானது இசைக்கப்படுகின்றது. இடைவாதியம் என்று சொல்லப்படுகின்ற திமிலா என்று சொல்லப்படுகின்ற இசைக்கருவியானது இசைக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக தாளத்திற்கெல்லாம் தலைவனான மத்தளமானது இசைக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த கைலாய வாத்தியத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிடித்த உடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இசைக்கருவியானது இப்பொழுது உடல் இசைக்கருவி இசைக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த அத்துணை தாளங்களுமே ஒன்றாக இணைந்து எம்பெருமான் அண்ணாமலையாரை வருவிக்கின்ற அண்ணாமலையாருக்கான நடையானது அண்ணாமலை பேரிலே இருக்கக்கூடிய அந்த அரோகரா என்ற நடையானது இப்பொழுது இசைக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக அந்த அண்ணாமலையாரை வரவேற்க அரகர நம பார்வதி பதையே, தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, ரவீஸ்வரர் திருவடிகளே, மரகதாம்பாள் திருவடிகளே, மகாதேவன் திருவடிகளே, அன்னை கருங்காலி திருவடிகளே, வெற்றிவேல் முருகனுக்கு. அனைத்து வாத்தியங்களும் இப்பொழுது ஒருமித்த இசையுடன் வழங்கப்படுகின்றார்கள்.
அடுத்தபடியாக வியாசம் பதிகம் வியாசையிலே வீட்டிற்கக்கூடிய ரவீஸ்வரர் மரகதாம்பாள் சமேத அருள்மிகு ரவீஸ்வரர் கருங்காளிகாம்பாளுடைய துணையுடன் ரவீஸ்வரர் பெருமானுடைய நடையானது இப்பொழுது இசைக்கப்படுகின்றது. Siva. Siva. உலக மையப்பகுதியான தஞ்சையில் குடிகொண்டுள்ள ஐயன் சிதம்பரேஸ்வரனுடைய நடை இப்பொழுது இசைக்கப்படுகின்றார்கள். என்றும் அணையாது புரிந்து கொண்டே இருக்கட்டும். அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். என்றும் அணையாது புரிந்து கொண்டே இருக்கட்டும். அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். அங்கே இருக்கக்கூடிய அன்னதானம் செய்கிறாங்களா, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக நம்ம அங்கே போகக்கூடாது.
சாப்பிட்டனாலும் அந்த எச்சில் இலையை எடுக்கிறதுலையே அவ்வளவு பாவம் வந்து போகும். ஏன்னா வந்து ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குதுன்னா அங்கே அத்தனை சித்தர்களும் சரி, அத்தனை தேவர்களும் சரி, எல்லா தெய்வங்களும் வந்து அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க. மலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜபாளையம் அழகாபுரி திரு சத்தியமூர்த்தி சுவாமிகள் திருஞான சபையிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி இங்கே 27வது சுவாமியோட 27வது சமாதி நாள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. சுவாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுவாமி திருநாமம் வந்து சத்தியமூர்த்தி சுவாமிகள். அவங்க வாழ்நாள் காலம் எவ்வளவு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியலை. அவங்க மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மருத்துவர். அப்போ முன்னாடி காலங்களில் அவங்க வந்து மருத்துவரால் கைவிடப்பட்ட எல்லாரையும் அவங்களோட மருந்து கொடுத்து, சித்த வைத்தியப்படி மருந்து கொடுத்து நிறையா பேரை காப்பாற்றிருக்கிறாங்க. அது மாதிரி நிறையா ஆட்கள் அன்பர்கள் இங்கே வந்து போகிறாங்க. இங்கே வந்து போனாலே நிறைய நோய்கள் தீர்ந்துடும், மன அமைதி இருக்கும், நல்லாயிருக்கும். அது போக இங்கே வந்து நமக்கு நித்திய அன்னதானம் பண்ணுறோம். வருஷத்தில் 3 பெரிய அன்னதானம் பண்ணுறோம். தைப்பூசம், சாமியோட சமாதி நாள், ஐயனார் சுவாமின்னு சாமியோட சிஷ்யர் ஒருத்தங்க இருக்காங்க, சமாதி இருக்காங்க, அவங்களோட சமாதி நாள். இந்த 3க்கும் எப்போவுமே பெரிய அன்னதானம் பண்ணுவோம். மற்றபடி டெய்லி நித்திய அன்னதானமாக 250 சாப்பாடு டெய்லி நித்திய அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமியோட திருவருளால், திருக்கருணையால் நல்லா போய்கிட்டு இருக்குது. அனைவரும் இங்கே வந்து சுவாமி கும்பிட்டு சுவாமியோட திருவருளையும் சுவாமியோட அன்பையும் பெறணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சாமி, இப்ப சத்தியமூர்த்தி சுவாமிகள் வந்து அவருக்கு நீங்க சிஷ்யனா? அவர் எந்த ஊரு, அவரை பத்தி சொல்லுங்க சாமி. அந்த சுவாமி பிறந்தது வந்து எந்த ஊருன்னு இன்னும் சரிவர தெரியல. அவங்க அதான் அவங்களோட காலமே வந்து 100-150 ஆண்டுகளை தாண்டி போகுது. அதனால சுவாமியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியாது. அவருக்கு எப்படி சாமி நீங்க சேவை செய்ய உள்ள வந்திருக்கீங்க? ஏன் சுவாமியோட சீடராக இருந்தவர் எனது தந்தையார் ஐயனார் சுவாமிகள். அவங்க எங்கே சமாதாயிருக்காங்க. ஐயனார் சுவாமிகளை தொடர்ந்து சுவாமியோட சீடராக நான் இங்கே இருக்கிறேன். அப்பாவிட்ட வேலையை நீங்க அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அப்பாவிட்ட. சாமி, இது தவிர நீங்க இன்னைக்கு மட்டும் அன்னதானம் போடுறீங்களா, டெய்லி அன்னதானம் போடுறீங்களா? இல்லை, எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுவோம். தர்மசாலை மாதிரி வள்ளலார் தொடங்கி வச்ச தர்மசாலை மாதிரி சுவாமியோட திருக்கருணையால் எப்போதுமே சாப்பாடு உண்டு. ஒரு நாளைக்கு 250 சாப்பாடு போடுறோம். இங்கே காலையில் நித்திய அன்னதானமாக 250 சாப்பாடு வெளியில் இயலாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இங்கே ஒரு 50 சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த 250 சாப்பாடு வந்து எங்கே சாமி பண்ணுறீங்க? ராஜபாளையம் ஃபுல்லாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு, ரோட்டில் முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றோம். இங்கேயே சமையல் பண்ணி கொண்டு போய்? ஆமாம், இங்கே நம்ம மடத்திலேயே சமையல் பண்ணுறோம். இங்கே சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்குரிய ஸ்பான்சர்லாம் உங்களுக்கு யார் சாமி பண்ணுறாங்க? எல்லாம் நம்மளே பார்த்துக்குறோம், இல்லை வெளியிலேருந்து ஸ்பான்சர் வாங்கி பண்ணுறோங்க. ஐயா, எல்லாம் அன்பர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அன்னதானத்துக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கையில் இருக்கிறத வச்சு போட்டு பார்த்துக்குறேங்க சாமி. அப்புறம் நீங்கள் அந்த பாத்ரூம்குள்ள ஒரு வசனம் பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கேயும் நீங்கள் பூஜை போட்டு சாமி கும்பிட்டுருக்கீங்க. அது யார், அது என்ன சாமின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது வந்து சுவாமியோட திருவாசகம் தான். அது வந்து நல்ல விஷயந்தான். அது வந்து புரிந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அதை பற்றி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது தெரியும். அதை பற்றி சொல்கிறதுக்கு உத்தரவு இல்லை. அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 250 நித்தியமாக 250 சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் நவீன் சாய் அப்படின்னு ஒரு சாய்ராம் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நமக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த உதவியின் மூலமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அன்பர்கள் எல்லாமே உதவி பண்ணினீங்கன்னா அரிசியாகவோ பொருளாகவோ, இல்லை காய்கறி, எண்ணெய், இல்லை பலசரக்கு தேவையான உதவி பொருட்கள் எது கொடுத்தாலும் இன்புறமாக ஏற்றுக்கிட்டு தர்மசாலையை சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். 250 சாப்பாடு 2500 சாப்பாடாக உயர்ந்துச்சுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். சாமியோட திருவருள், வள்ளல் பெருமானோட திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். உலக மக்கள் எல்லாரும் அமைதியாக வாழணும். ஜீவகாருண்ய ஒழுக்கப்படி சமரச சுத்த சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.